الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله العظيم. கணியத்திற்குரிய பெரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருவியை கொண்டு நம்முடைய ஹாஃபிஸா அவங்க கிட்டத்தட்ட சூரத்துல் பக்கராவுடைய சூறாவை முடிச்சுட்டு சூரே ஆல இம்ரானை துவங்கிட்டாங்க. பெரியவர்களே, குர்ஆன்ல மொத்தம் 30 ஜுஸு பகுதிகள். ஆனால் சூரா பார்த்தீங்க அப்படின்னா 114 சூறா இருக்கு. சூரே ஃபாத்திஹால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் 114 சூறா. இந்த 114 சூறாவுக்குமே தனித்தனி ஒரு கண்ணியம் இருக்கு, தனித்தனி ஒரு மகத்துவம் இருக்கு. ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு பவர் இருக்கு, ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. என்னுடைய வேதத்தை இந்த உலகத்திலே நாம் அருமருந்தாக இறக்கி வைத்திருக்கின்றோம். யார் அதை நம்பினார்களோ அவர்களுக்கு அருமருந்து, யார் நம்பவில்லையோ அவர்களுக்கு அது கை சேதத்தை தவிர எதுவுமே கொடுக்காது. அது மாதிரி பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்குமே தனி பவர், தனி ஒரு கண்ணியம் இருக்குது. பெரியவர்களே, இப்ப 114 சூறா இருக்கு. இந்த 114 சூறால பெரிய சூறா எது அப்படின்னா சூரத்துல் பக்ரா தான். பக்கர் அப்படின்னா மாடு. அது இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு சொல்லுவோம் தஃப்சீர்ல, ஒரு நீண்ட கதை. பெரியவர்களே, சூரே ஃபாத்திஹாவுக்கு அப்புறமேல சூரத்துல் பக்ரா வரும். இந்த சூரத்துல் பக்ரா 114 சூறாக்களிலேயே மிகப்பெரிய சூறா. இந்த சூறாவுக்கு பெரியவர்களே மிகப்பெரிய ஒரு சிறார், ஒரு கண்ணியம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மள பல மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, யாருக்காவது ஜின்னு பிடிச்சி போயிடுது, யாருக்காவது ஜின்னு அடி போயிடுது, அல்லது யாருக்காவது சூனியம் செஞ்சிடறாங்க, ஜாது செய்யறாங்க, சூனியம் செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செஞ்சாங்க. அவங்கள முஷ்ரிக்கீன்கள் யூதர்கள் குறைஷ் மக்கள்ல என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டாங்க. உங்களுக்கு செல்வம் வேணுமா, பணம் காசு வேணுமா, நாங்க கொடுக்குறோம். அல்லது மக்கால இருக்கக்கூடிய அழகிய பெண்கள் வேணுமா, சொல்லுங்க, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அல்லது உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்க, நாங்க கொடுக்குறோம். ஆனா நீங்க அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், எங்களுடைய சிலைகள் விக்கிரகங்கள் எல்லாம் தப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்க விட்டுடணும். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க கட்டுப்படுறோம் அப்படின்னா, நீங்க என்ன சொன்னீங்க நாங்க செய்யறோம் அப்படின்னா. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சூரியனை ஒரு கையில கொடுத்துட்டு சந்திரனை இன்னொரு கையில கொடுத்துட்டு நீங்க அல்லாஹ் இல்லைன்னு சொன்னா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், வஹதானியத், ஒருமைத்துவத்தை கண்டிப்பா நான் சொல்லியே தீருவேன். அந்த நோக்கத்துக்கு தான் நான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன். இந்த சிலை விக்கிரங்கள் எல்லாமே ஜலாலத், வழிகேடு என்பதாக சொன்னாங்க. அந்த சமயத்தில் இவர் என்ன செஞ்சாலும் இவர் மசிய மாட்டேங்கிறார். என்ன செஞ்சாலும் தால் கல்தா செஞ்சுக்கிட்டா அப்படின்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு யூதர் சூனியம் செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபலக் இந்த சூரா இறக்கப்பட்டது. 11 ஆயத்துக்கள் அல்லாஹ்வுடைய கிருபையில ஒவ்வொரு ஆயத்துக்கள் படிச்சு படிச்சு ஒவ்வொரு முடிச்சு என்ன செஞ்சாங்க, அவிழ்த்தாங்க. பெரியவர்களே, 11 ஆயத்துக்கள் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், குல் அஊஸு பிரப்பில் ஃபலக், குல் அஊஸு பிரப்பின் நாஸ், அப்படி தொடர்ச்சி தான். அது மாதிரி 11 ஆயத்துக்களை படிச்சு படிச்சு அந்த அவங்களுடைய தலைமுடி அல்லது தாடி முடியில அந்த முடிச்சு போட்டிருந்தாங்க அந்த யூதர், அதை அப்படியே அவிழ்த்தாங்க. பெரியவர்களே, தலைமுடி தாடி முடியில முடிச்சு போட்டீங்கன்னா எடுக்கவே முடியாது. முடிவச்சு கண்டிப்பா செய்ய முடியாது, உடஞ்சு போயிடும். ஆனா அந்த இது முடிச்சு கவிழ்க்க முடியாது, முயற்சியை அழுத்த முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த ஆயத்து ஓதி 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 இந்த 11 ஆயத்துக்கள்ல அந்த 11 முடிச்சு அழுத்திட்டாங்க. யாரு? சஹாபாக்கள். பெரியவர்களே, அது ஒரு நீண்ட கதை, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம். அப்படி இருக்கும் சமயத்துல இந்த சூனியம் அப்படிங்கிறது யாருக்கு செஞ்சிருக்கிறாங்களோ அல்லது யாருக்கு ஜின்னு பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு அருமையான மருந்து. நம்ம மக்கள் தேவையில்லாம, அதாவது தமிழ்ல சொல்லுவாங்க, கையில வெண்ணெய்க்கு வச்சுக்கிட்டு நெய் கலையணும் அப்படி. நமக்கு குர்ஆன் படிக்க தெரியும், எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இடத்துல கேட்கறாங்க, அதெல்லாம் ஜின் பிடிச்சிருக்குது, நல்ல ஹசரத்தா இருந்தா சொல்லுங்க, பணம் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அவங்க போய் அஜித் கேட்டா அஜித் என்ன செய்வாரு, பாக்குறாரு விலைவாசி, அவரு அப்புறம் எப்படிதான் வீடு கட்டுறது பார்த்தாரு, சரி நல்ல ஒரு பைத்தியக்காரன் கிட்டலாம் அப்படின்ட்டு नहीं भाई 40,000 रुपये दे डालोன்றோம். 40,000 ரூபாய் சர்வசாதாரணமா சொல்ல தெரியுமா. இன்னொருத்தர் நம்ம நண்பர் வந்தார், அவர் எப்படி பயமுறுத்திருக்காங்க அப்படின்னா, நாளைக்குள்ள நீ நான் செய்யக்கூடிய அந்த விஷயங்களை செய்யல அப்படின்னா உன் பொண்டாட்டி செத்து போயிடுவான்ட்டான். तेरी जोर मर जाएंगे அப்படின்ட்டான். அவன் பயந்து போயிட்டான். யாரா मेरी जोर சபாபுல் मर जाएंगे के लुल्ला बच्चे ही ना छोटे छोटे बच्चे அப்படின்னு அவன் எப்படி பயமுறுத்துறான் பாருங்க. டாக்டருங்க அப்படி தான் செய்றாங்க.
டாக்டர் சின்ன சின்ன விஷயத்தை பயமுறுத்தினாதான் உங்கள்கிட்ட காசை கறக்க முடியும். நீங்க பயமுறுத்த அப்படின்னா காசை கறக்க முடியாது. அது மாதிரி இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உலமாக்கள் ஆலிம்கள் என்ன செய்யறாங்க, நௌசுபில்லா, எல்லாத்தையும் நான் சொல்லல, சில உலமாக்கள் அப்படி செய்யறாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்குள்ள இந்த தோடுதான் நீ செய்யல அப்படின்னா ஜாது செஞ்சிருக்கிறாங்க, இல்லது ஜின் அங்கி இருக்குது, நாளைக்கு நீ செய்யல அப்படின்னா உன் பொண்டாட்டி செத்து போயிடுவான் அப்படி. சரி, என்ன அந்த தோடுதான் செய்யணும், காவாய் தரனா, அதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னா, கேபின் 1 लाख रुपए खर्चा होगा पिता भाई, 1 लाख रुपए सर्व साधारण அதாவது சர்வ சாதாரணமா சொன்னா 1 லட்சம் ரூபாய் செலவு அப்படி. அவன் எப்படியாவது கத்துவிட்டு கந்தசாமிகிட்ட கடனை வாங்கி எப்படியாவது பொண்டாட்டியை காப்பாத்தி ஆகணுமே, இல்ல இவன் நடுத்தரு கொடுத்துருவான். அதனால எப்படியாவது செஞ்சு என்ன செய்யறான், கடனை வட்டிக்காவது வாங்கி கொண்டு போய் அஜித்துல கொடுத்துறான். நௌசுபில்லா. பெரியவர்களே, உங்களுடைய பலகீனத்தை சரியான முறையில் பயன்படுத்துகின்றார். ஆனா அல்லாஹ் சொல்றான், நான் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறார். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ், நல்லா கவனமா கேட்கணும். அந்த சமயத்துல ஒரு சஹாபி வராங்க, ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு சந்தேகமா இருக்கு, என்னுடைய மனைவிக்கு ஜின் அண்டி இருக்குதா அல்லது சூனியம் ஏதாவது செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா, போய் தாழ்த்தி கட்டு, போய் அந்த ஆமில பாரு, அதை பாரு, இதை செய். அப்படி செய்யல. என்ன சொன்னாங்க தெரியுங்களா, உன் முன்னாடிக்கு குர்ஆன் ஓத தெரியுமான்னாரு. தாராளமா தெரியுங்க அப்படி. 7 நாளைக்கு பெரிய நான் முசல்லால உட்கார்ந்து சொல்றேன், நீங்க அனுபவிச்சு பாருங்க, சேலஞ்ச் சொல்றேன், சவால் விடுறேன் உங்ககிட்ட. 7 நாளைக்கு சூரத்துல் பக்ரா காலையில எந்திரிச்சு ஒரே தடவை ஓதணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சொல்லி சார் காலையில ஆரம்பிங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 ஜுசு ஓது, 2.5 ஜுசு பெரிய ஜுசு. நேற்று ஆரம்பிச்சு நீங்க தான் முடிச்சிருக்கிறார் 2 ஜுசு. அந்த 2 ஜுசு ஒரே நேரத்தில் ஓத முடியாது. ஷானவாஸ் பாய், காலையில ஒரு பாதி ஜுசு ஓதுங்க, இல்ல 1/4 ஜுசு ஓதுங்க, மத்தியானம், சாயங்காலம், மகரிப் முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி, காலையில ஃபஜ்ர்ல இருந்து தூங்குறதுக்கு முன்னாடிக்குள்ள இந்த 2.5 ஜுசு சூரத்துல் பக்ரா நீங்க ஓதிருங்க. ஓதிட்டு உங்க ஒய்ஃபுக்கு, யாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா முழுமையா 2.5 ஜுசு ஓதிட்டு தண்ணியில தம் பண்ணி அந்த தண்ணியில ஊதி அந்த தண்ணியை குடிக்கணும். எத்தனை நாளைக்கு ஜி? 7 நாளைக்கு மினிமம், மேக்ஸிமம் 21 நாள். நான் முசல்லால உட்கார்ந்து சொல்றேன் ஜி, அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்கார்ந்து நீங்க சொன்னா நான் சொன்னா பொய்யாகலாம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்னைக்குமே பொய்யாகாது. சூரத்துல் பக்ரா நீங்க ஓதி அந்த தண்ணியை குடிக்க வச்சீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட ஜின் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூனியம் ஜாதுவா இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் தஆலா முறியோட அடிச்சிருவான், வேரோட பிடிக்கிறோம், வேரோட பிடிக்கிறோம். அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பவருக்கு சூரத்துல் பக்ரா இந்த சூரா, இன்னைக்கு ஓதன சூரா. ஆனா இனி நாம என்ன செய்யறோம், அதுக்கெல்லாம் டைம் இல்ல பாய். நமக்கு குர்ஆன் கையில இருக்குது. அல்லாஹ் சொல்றான், பெரிய ஒரு ஆயுதமே அந்த குர்ஆன் தான். துஆவுடைய மகஸ், தீனுடைய சுதூர், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய கிருபையில கலாம் குர்ஆன் கையில கொடுத்திருக்கிறேன். அதை விட பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன உனக்கு? இதுவே கிடையாது. அந்த குர்ஆனை படிச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னா, சூரத்துல் பக்ரா நம்ம படிச்சு தண்ணியில ஊதி நாம சரி, யாருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கோ, யாருக்கு ஜின் அண்டி இருக்குதோ அவங்களுக்கு கொடுத்தா மினிமம் 7 நாள் முபாரக், மேக்ஸிமம் 21 நாள் முத்தவலிசா. உங்களுடைய ஜின்னா இருந்தாலும் சரி, சூனியமா இருந்தாலும் சரி, வேரோட அல்லாஹ் பிடிச்சிருவான். சுப்ஹானல்லாஹ், ஷிஃபாவாயிடும். என்கிட்ட ஒரு சகோதரன் என்ன படிச்சவங்க சொன்னாரு, ஹஜரத் என்ன ஹஜரத், நாளைக்கே முன்னாடி செஞ்சு போடுன்னு சொல்றாரு, இப்படி நீ இதை செய்ய அப்படின்னு. அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க ஜி. 7வது நாள் அவங்க ஒய்ஃப் அப்படியே தெளிவாயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர், தெளிவாயிட்டாங்க. அவங்க 40,000 ரூபாய் மிச்சம் ஹஜரத் அப்படின்னாரு. 40,000 ரூபாய் கொஞ்சம் மச்சம் பாய் அப்படி. பெரிய பெரிய முட்டாள்தனமான வேலை செய்யறோம். அல்லாஹ்வுடைய கலாம் நம்ம கையில கொடுத்திருக்கிறான். இந்த சூரத்துல் பக்ராவுக்கு அவ்வளவு சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பெரியவர்களே, எப்படிப்பட்ட சூனியமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஜின் அண்டி இருந்தாலும் சரி, நீங்க தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி சூரத்துல் பக்ராவை காலையில இருந்து இரவுக்குள்ள நீங்க படிச்சு தண்ணீரை ஊதி அந்த ஆளுக்கு கொடுத்தோம், அந்த நபருக்கு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஷிஃபா கொடுக்கிறதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்றேன் ஜி, சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவிக்காக வேண்டி சொன்ன விஷயம். பெரியவர்களே, இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில ரமலானுடைய மாசம். இப்ப 4 விஷயம் தான் நம்ம செய்யணும். சுருக்கமா முடிச்சுக்கலாம், நேரம் இல்ல. 4 விஷயம். क्या तो पहले रमजान के महीने में कुरान की तिलावत ज्यादा करना. நம்ம முதலி பாய், ரமஜானுடைய மாசம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம், அதுல அதிகமா குர்ஆன் படிக்கணும்.
எவ்வளவு முடியுதோ. ஹதரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முத்தலிசாப் நம்ம எல்லாம் உண்மையாலுமே அசந்து போயிடுவோம். ஒரு மாசத்துல 63 குர்ஆன் படிப்பாங்க. அல்லாஹ் அக்பர். கிட்டமா 63 குர்ஆன். சத்திய பெருமானுடைய வாழ்க்கையை 63 ஆசிர். अल्लाह के रसूल का जमाना 63. हजरत इमाम अबू हनीफा रहमतुल्लाहि अलैह ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிச்சு ஒரு மாசத்துல ஒரு முழு ரமஸான் மாசத்துல 63 குர்ஆன் முடிப்பாங்க. 63 குர்ஆன். அல்லாஹ் அக்பர். மனுஷனா மகானாஜி மலக்காஜி சிந்திச்சு பாருங்க. அதனால பெரியன்பர்களே, நமக்கு எப்பப்ப நேரம் கிடைக்குதோ நீங்க துஆ கூட செய்ய வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ்ல வருது, யார் என்னுடைய கலாம படிக்கிறாங்களோ, இந்த படிக்கக்கூடிய விஷயத்துல பிஸியா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு துஆ ஓதுறதுக்கு துஆ கேட்கறதுக்கு நேரம் இல்ல, மற்ற zikr செய்யறதுக்கு நேரம் இல்ல, ஆனா குர்ஆனை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, யார் இப்படி பிஸியா இருக்கிறாங்களோ, மற்றவங்க குர்ஆன் படிக்காம துஆ கேட்கறாங்க, zikr செய்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கறத காட்டிலும் அதிகமா நான் கொடுப்பேன். யாருக்கு? குர்ஆன் அதிகமா யார் ஓதுறாங்களோ. அல்லாஹ் அக்பர். அதனால தயவு செஞ்சு பெரியவர்களே, இன்னைக்கு குர்ஆன் நம்ம வீட்டுல அப்படியே புழுதிப்பட்டு வீணா கிடக்கு. குர்ஆனை யாரும் எடுக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல. எவ்வளவு பத்துவா கொடுக்கு தெரியுங்களா? முஸ்லிமுடைய அழிவுக்கு காரணமே அல்லாஹ்வுடைய கலாமே. ஹிதாயத்தும் வச்சிருக்கிறான், அது அழிவுக்குன்னு வச்சிருக்கிறான். ஏன் நம்ம குர்ஆனை படிக்கிறது இல்ல? அந்த குர்ஆன் நமக்கு பத்துவா கொடுக்குது. என்ன அல்லாஹ்வுடைய கலாம் உங்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி என்ன கொடுத்தா, நீ என்னடா ஷோகேஸ்ல போட்டு பூட்டி வச்சிருக்கிறீங்களா அப்படி. அதனால பெரியவர்களே, அதிகமா குர்ஆன் படிக்கணும். நம்ம ஒண்ணு ரம்ஜான் மாசத்துல, ரெண்டாவது பகல்ல நோன்பு வைக்கணும், இரவுல தராவி தொழுகணும். அது இல்லாம பகல்ல அல்லாஹ்வுடைய கிருபையில மத்த எத்தனையோ சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் இருக்கு. சுஹாவுடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை, அவ்வாபின் தொழுகை, இந்த இஷ்ராக்குடைய தொழுகை, இந்த தொழுகை இல்ல அச்சப்படுதாங்க. பச்சை சும்மா பெரியவங்களுடைய வாங்கிங்க, சின்ன பசங்க கீழே போட்டுருவாங்க. அது மாதிரி சுன்னத்தான நஃபிலான தொழுகை எல்லாம் நம்ம பாபந்தியா அல்லாஹ்வுடைய கிருபையில மற்ற மாதங்கள் தொழுகைனா கூட புனிதமிக்க ரமலானுடைய மாசத்துல தொழுகணும். அதே மாதிரி பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில அதிகமா தர்மங்கள் செய்யணும். सुभान-अल्लाह. 4 காரியம் செய்யணும். क्या से रमजान के महीने में 4 काम बहुत जरूरी. एक, कुरान की तिलावत ज्यादा करना, सुबह में दिन में रोजा रखना और रात में इबादत करना और नवाफिल सुन्नत और ज्यादा करना, पाबंदी से पढ़ना. चौथा क्या है? ज्यादा सदका खैर खैरात करना. பெரியவர்களே, ரமஸானுடைய மாசத்துல அல்லாஹ் எல்லாமே 70 மடங்கு ஆகிட்டான். சார், நீங்க 1 ரூபாய் செலவு செஞ்சீங்க மற்ற மாதத்துல, 1க்கு 10. ومن جاء بالحسنة فله 10 أمثالها. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் என்னிடத்துல ஒரு நன்மையை கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு 10 நன்மையை கொடுப்பேன். ஆனா ரமஸான் மாசத்துல ومن ஜாஅ அதாவது بالحسنة فله 10 أمثالها இல்ல. யார் என்கிட்ட ஒரு நன்மை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 70 நன்மை நான் கொடுக்கிறேன். அல்லாஹ் அக்பர். 1 ரூபாய் நீங்க ரமஸான்ல செலவு செஞ்சீங்க, 70 ரூபாய் செலவு செஞ்சதுடைய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். மற்ற மாசங்கள்ல 1க்கு 10 தான். ஆனா இப்ப 1க்கு 60 அதிகம், 60 மடங்கு அதிகமா கொடுக்குறான். அப்ப 1 ரூபாய் செலவு செஞ்சீங்க, 70 ரூபாய் நன்மை. யாராவது ஒரு ஃபர்து தொழுதாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க அப்படின்னா 70 ஃபர்து தொழுதுடைய நன்மை அவங்களுக்கு கொடுக்குறான். யாராவது 2 ரக்காத் சுன்னத்து தொழுகிறாங்க, நஃபில் தொழுகிறாங்க அப்படின்னா ஃபர்து தொழுதுடைய நன்மையை சுன்னத்து நஃபிலுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். இது மாதிரி தராவியுடைய தொழுகையில ஒவ்வொரு சஜிதால 100 சஜிதாவுடைய நன்மை. அல்லாஹ் அக்பர். எல்லாம் பன்மடங்கு. ரம்ஜானுடைய மாசத்துல அல்லாஹ் பயங்கரமான டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். பயங்கர டிஸ்கவுண்ட். ஒரு சஜிதா செய்றியா தராவியுடைய தொழுகையில 100 சஜிதாவுடைய நன்மை உனக்கு நான் கொடுக்குறேன். 1 ரூபாய் செலவு செய்றியா 70 ரூபாய் நன்மை கொடுக்குறேன். ஒரு 2 ரக்காத் தராவி நீ ஃபர்து தொழுகிறியா 70 ஃபர்துடைய நன்மையை கொடுக்குறேன். 2 ரக்காத் நஃபில் தொழுகிறியா 1 ஃபர்துடைய நன்மை உனக்கு நான் கொடுக்குறேன். இது மாதிரி அல்லாஹ் தஆலா அதிகமா கொடுக்குறான். எதுல? ரம்ஜானுடைய மாசத்துல. அதனால தான் சஹாபாக்களுக்கு பெருமானார் சொன்னாங்க, புனிதமிக்க ரமலானுடைய மாசம் உங்க மேல வர இருக்குது, நீங்க அதிகமா தர்மங்கள் செய்யுங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நம்ம ஏழ்மையா வறுமையில இருக்கிறோமே. அவங்க சொன்னாங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுடைய தேவைகள் மனைவி மக்களுக்கு செலவு செய்யுங்க, அதுல இருந்து ஒரு பகுதி உங்களுடைய வசதிக்கு எவ்வளவு இருக்குதோ
இப்ப நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன் பாய், ஒரு 10 ரூபாய் எடுத்து என்ன செய்யறேன், இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு கொடுக்குறேன், 90 ரூபாய் என் மனைவி மக்களுக்கு செலவு செய்யறேன் தாராளமா. சுப்ஹானல்லாஹ். அதனால அவங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்குதோ, அவங்கவுங்க வருமானம் எவ்வளவு இருக்குதோ, எவ்வளவு அவங்களால முடியுமோ அந்த பணத்தை சம்பாதிச்சு ஹலாலான முறையில தான் மனைவி மக்களுக்கும் செலவு செய்யணும், இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கும் தர்மங்கள் செய்யுங்க என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார். அதனால பெரியன்பள்ளி அல்லாஹ்வுடைய மாபெரிய கிருபை. அல்லாம நேற்று கூட சொன்னோம், எத்தனையோ மக்கள் நம்மோட போன வருஷம் இருந்தாங்க, இந்த வருஷம் இல்ல. அல்லாஹ் நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த ரம்ஜானுடைய மாசத்தை நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு கொடுக்கணும். இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல ஒரு பயம் இருக்கணும், இது என்னுடைய வாழ்க்கையில கடைசி ரம்ஜானா கூட இருக்கலாம். அப்பதான் மனசுல ஒரு வேகம் வரும், வெறி வரும். அடுத்த வருஷம் நான் இருக்கிறனோ இல்லையோ முகமது அலி பாய், அதனால இந்த रमजान எனக்கு கடைசியா கூட இருக்கலாம் भाई, ये मेरा आखिरी जिंदगी का रमजान का महीना है। जब इंसान ये सोच उसके दिल में पैदा हो जाएगा तो उसके दिल में एक रग़बत पैदा होगी, एक तड़प पैदा होगा, एक शौक होगा कि हम ज्यादा इबादत करें, ज्यादा खैर खैरात करें और ज्यादा रोजा रखें और मुसलसल रखें और ज्यादा कुरान की तिलावत करें। सुभान सही मोहम्मद इंशाअल्लाह। वल्लाह रहमान அனைவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 4 விஷயங்களை அதிகமாக புனிதமிக்க ரமலானுடைய மாசத்தில் செய்யக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.